வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு மற்றும் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு என அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய 11 கீழ்கணக்கு நூல்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது மதுசா விமலானந்தம் ஐயா புத்தகத்தில் உள்ள செய்திகள். இதை தாண்டிய செய்திகளும் மூல நூலிலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகளும் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோட தேர்வில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, இந்த 2 தேர்விலும் மாநில அளவில் தர மதிப்பெண், முதலிடம், அதிக மதிப்பெண் பெற்று இருக்கிறவங்க தரவரிசையில் முன்னிலையில் வெற்றி பெற்றவர்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு குழு உயர்ந்து ஒளிர்வோம் அப்படிங்கிற புலன குழு இருக்குது. அதில் முதல் 10 நாட்கள் இலவசமாக தேர்வுகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு பின்பு தொடர்ந்து தேர்வுகள் என்ன செய்யும், நடைபெறும். அந்த குழுவுக்கான இணைப்பு நான் கீழே என்ன செய்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேர்ந்துக்கலாம். உங்களுடைய தேர்வுகளும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம். இதற்கு வகுப்புகளும் கூட என்ன செய்யப்படும், நடத்தப்படும். சரி, நான்மணி கடிகை. நான்மணி கடிகை அப்படிங்கிறதுல கடிகை அப்படின்னா துண்டு அப்படிங்கிற பொருளுடையது. 4 மணிகள், 4 மணிகளின் துண்டுகள் இணைந்த மாலை போல ஒன்று தான். இந்த ஒவ்வொரு வெண்பாவிலும் 4 நீதிமணிகள் வர பாடப்படுவதால் நான்மணி கடிகை அப்படின்னு அழைக்கப்படுது. 4 மணியான கருத்துக்களை கொண்ட பாடல்களை உடைய அணி போல்வது அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மக்கள் எந்த குடியில் பிறப்பார்கள், கல்வியின் பயன் வீடு, கொலை தீது, எருதுடையான் வேளாளன், ஏழாதான் பார்ப்பான் போன்ற கருத்துக்கள் இருக்கிறது. இதை எழுதிய ஆசிரியர் விளம்பி நாகனார் அப்படிங்கிறவர். 104 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. வடமொழி தாக்கம் கொஞ்சம் இருக்கிறது. எல்லாம் பொருளில் பிறந்துவிடும் இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நாடுக, வெல்வது வேண்டின் வெகுளி விடல், தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க அப்படிங்கிற பாடல். மனைக்கு விளக்காம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதர் புலவருக்கு கல்வியே, கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வும் என்றெல்லாம் இனிய கருத்துக்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் விளங்குகிறது. இதனுடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. விளம்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெயர். நாகனார் இவர் கடைச்சங்க புலவராக இருக்கிறார். 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னா பிரிக்கப்படுகிறது. இந்த கடிகை அப்படிங்கிறத அந்த துண்டு அப்படின்னு பார்த்தோம். கடிகை அப்படிங்கிறது கடகம், தோல் வலை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது. 4 மணி பதிக்கப்பட்ட தோல் வலை, அதே மாதிரி 4 கருத்துடைய பாடல் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இதில் ஜியு போப் அவர்கள் சில பாடல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். அதாவது 7வது பாடலும் 100வது பாடலும் அவர் மொழிபெயர்த்திருக்கிறது. அறிவுக்கு விருந்தாக, கருத்து கருவூலமாக இது இருக்கிறது. கவிதை பேழைன்னு சொல்லலாம். சிந்தைக்கினிய செந்தமிழ் செல்வம் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு நல்லொழுக்கம், நீதி நெறிகளை கூறக்கூடிய ஒரு அறநூல். நான்மணிக்கடிகை அரசர் மன்னனுக்காக அறிவுரை இதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. பாடல் 20ல் நாட்டாக்கம் நல்லன் இவ்வேந்தன் என்றால் அப்படின்னு, வேந்தனுக்கு அழகு. அது மாதிரி 49வது பாடல் அரசனும் இல்வாழ்வார் இல்வழி இல் அப்படிங்கிற ஒரு பாடல் குறிப்பிடப்படுகிறது. பெற்றான் பிணை அன்னால் தான் எதிர்க்கும் கற்றான் அதிர்ப்பின் பொருள் அதிர்க்கும் பற்றிய, இது பாடல் எண் 21. குடிமக்கள் அதிர்ந்தெழுக்கால் மன்னன் ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும். அவங்கெல்லாம் அதிர்ந்து எழுந்தாலே என்ன செஞ்சிடும், மன்னனுடைய ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும் அப்படிங்கிற வகையில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் உணவு கொடுப்பதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கு. இல்லை, இங்கே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு மணிமேகலை சொல்லுது. அதே மாதிரி யாவர்க்கும் ஆம் இறைவர்க்கொரு பச்சிலை அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. யாவார்க்கும் ஆம் உண்ணும் போதொரு கைப்பிடி அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அதே மாதிரி இந்த பாடல் இங்கே நம்மளுடைய நான்மணிக்கடிகையில் 82வது பாடல் கொடுப்பின் அசனம் கொடுக்க, விடுப்பின் உயிர் இடையீட்டை விடுக்க, எடுப்பில் கிளையுள் கழிந்தாரை எடுக்க, கெடுப்பின் வெகுளி கெடுத்து விடல் அப்படிங்கிற பாடல். அடுத்து நலனும் இளமையும் நல்குறவின் கீழ்சாம் புலனும் குடிமையும் கல்லாமை அப்படிங்கிற பாடலும் இதில் இடம்பெற்றிருக்கிறது.
அதே மாதிரி இன்னொரு பாடல் வந்து வயதில் மூத்தவன் பெரியவன் அல்ல, கல்வியில் சிறந்தவனே பெரியவன். விளக்கிலும் நெருப்பு இருக்கும் வணங்குவோம், விறகிலும் நெருப்பு இருக்கும். விளக்குலையும் இருக்குது, விறகுலையும் இருக்குது. எந்த நெருப்பு எதற்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். வெகுளி கெடுத்து விடல் அப்படின்னு சொல்லி 82வது பாடலும், செல்லா இடத்து சினம் என்று 89வது பாடல்லையும் இவர் என்ன செய்கிறாரு, குறிப்பிடுறாரு. சினம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து இதில் நிறைய சொல்லியிருக்கிறாரு. கடவுள் வாழ்த்து பாடலாக 2 பாடல் இருக்கிறது, அதுவும் திருமால் வாழ்த்து. தேவர் அணையர் புலவர் தேவர் கற்றன்னா கற்றாரை காதலவர், கற்றாரே கற்றாரே காமுறுவர் அப்படின்னு ஒவ்வொரு நூல்கள்லையும் ஒன்று கல்வி கற்க வேண்டிய பருவம் இளமை பருவம், இளமையில் கல் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி இவர் வந்து கல்வி கற்க வேண்டிய பருவம் இளமை பருவம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பார். பாடல் எண் 17 தான் செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல் இப்படி எழுதியிருப்பார். விடல் வேண்டும் தன்கண் வெகுளி, அடல் வேண்டும் ஆக்கம் சிதைக்கும் வினை. கோபத்தை குறித்து இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாடல்கள் சில இது. அடுத்து மதி மண்ணும் மாயவன் வால்முகம் ஒக்கும். இதில் மதி முகம் வந்து மதி போன்றவும், கண் செந்தாமரை போலவும், சக்கரம் ஞாயிறு தாள் தாமரை நிறம் பூவை மலர் எல்லாம் திருமாலை குறித்து வரலாம் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. முக்கால் அப்படின்னா 3 முறை. கிருஷ்ணனின் பேரன் உறவு, உஷையிடமிருந்து கிருஷ்ணன் மீட்டது, இதெல்லாம் அந்த கதைகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பார்த்தோன்னா கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் கள்ளி அதில் அகில் கட்டை வரக்கூடாது, மான் அரிதாரம், இந்த இதெல்லாம் வந்து இதில் என்ன செய்யப்படுகிறது, அந்த செய்தி இதில் இடம்பெற்றிருக்கிறது. பேரொளி கேட்டால் உயிர் வாழாத பறவை அசுன பறவை அப்படிங்கிற செய்தியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி முற்றிய மூங்கில் நெல் உண்டான போது வாடும், அதுபோல் பெரியோர் எதிரான பழிவரின் பழி வந்துச்சு அப்படின்னா அவங்க உயிர் வாழ மாட்டாங்க. எவரையும் ஏளனம் செய்யக்கூடாது, பிறரிடம் கையேந்தக்கூடாது அப்படிங்கிற செய்தியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. மலையிடை பிறவா மணியே என்கோ அப்படிங்கிற வரி வந்து இதில் சிலம்பில் இடம்பெறுகிறது. கல்லில் பிறக்கும் கதிர்மணி காதலி அப்படின்னு நான்மணி கடிகையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒழுக்கத்தை செல்வம் போன்றது அப்படின்னு நான்மணி கடிகை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி பிறர் மீது பழி சொல்வதை கொலை அப்படின்னே சொல்கிறாங்க. தூக்கம் இல்லை யாருக்குன்னா கல்வனுக்கு, அப்புறம் காதலி மேல் உள்ளம் வைப்போருக்கு, செல்வம் சேர்க்க விரும்புவோர், பொருளை பாதுகாக்க நினைப்பவர், இந்த 4 பேருக்கும் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். கற்றார் முன் தோன்றா கழிவிறக்கம். நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு தொடங்கிய செயலை முடிக்காவிட்டாலும் சோர்வு என்ன செய்யாது, தோன்றாது. அது மேலே ஒரு ஆர்வம் பற்றுதலோடு செய்யும் பொழுது சோர்வு வராது. அடுத்ததாக பார்த்தோன்னா நஞ்சுடை பாம்பை அடக்க மந்திரம், பெரியோரை வசப்படுத்த அன்பு இன்சொல். இது 2. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதுமாதிரி அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்னு திருவாசகம் குறிப்பிடுகிறது. இதில் பாடல்களில் வந்து விரும்பியவரை ஒதுக்கி வாழ்வதை விட தீயில் வெந்து மடிவது மேல் அப்படிங்கிற செய்தி இதில் இடம்பெறுது. சினம் கொண்டாருக்கு எல்லாமே தீமை, கோபத்தை விட வேண்டும், பிறர் மனம் கவர வேண்டுமெனில் சினம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சினத்தை பற்றிய நிறையா பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இன்மையின் இன்னாதது இல்லை, இல் எண்ணாதே வன்மையில் வன்பட்டது இல், வறுமையை போல கொடுமை வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற செய்தியும் இதில் என்ன செய்து இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து சிரிப்பை வந்து 4 விதமாக குறிப்பிடுகிறது. மரக்களி அப்படின்னா வெற்றி கழிப்பில் ஏற்படும் அரசர் முன்னாடி சிரிக்கக்கூடிய சிரிப்பு. அறக்களி அப்படின்னா அருள் உள்ளம் உடையோரிடம் இருக்கக்கூடிய சிரிப்பு. வியக்களினா வியப்பால் வரும் சிரிப்பு. கயக்களி அப்படின்னா கீழ் மக்களுடைய சிரிப்பு. இந்த மாதிரி சிரிப்பை 4 வகையாக குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நான்மணி கடிகை. அடுத்ததாக வாழை மரத்திற்கு காய் யமன், கல்வி அறிவில்லா மூடர் வாயில் சொல் குற்றம், நீ தீ ஒழுக்கமுடைய பெண் கணவனுக்கு குற்றம். அது மாதிரி நாடகம் பற்றிய குறிப்பு வரக்கூடாது. நடிப்பால் புகழடையும் நாடகம் அப்படிங்கிற அந்த செய்தி. கூத்து ஒருவன் ஆடலால் பாடுபெறும், அந்த மாதிரி ஒரு வரி இதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து கல்வி அறிவின்றி பிள்ளைகள் வளர்ப்பது தீது, நாணமில்லா பெண் நலம் தீது அப்படிங்கிற செய்தி இதில் இடம்பெறுகிறது. வானம்பாடி வந்து மலைத்துளியை
அந்த மழை துளியை உணவாக உண்ணும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பல் பெண்டீரால் அப்படின்னா பலதார மனம் முடித்த பெண் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் அறிந்தவனோ முற்றும் கற்றவனோ ஒன்றும் தெரியாதவனோ குற்றமே, இல்லாதவனோ இல்லை. இவங்களாம் இந்த உலகத்திலே இப்படி ஆட்கள்லாம் என்னது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது போன்ற இன்னும் ஒரு சில பாடல்கள் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் பாடல்களாக நம்ம பார்க்கலாம். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். காணொலியை காணும்போதே நீங்கள் என்ன செய்யுங்க, கையில் குறிப்போடு உட்காருங்க. அப்போ தான் அந்த குறிப்புகளை எடுத்து வைத்து கொண்டு படிக்கும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக அமையும். வாழ்த்துக்கள்.